வேலுண்டு வினையில்லை. வணக்கம். நான் இன்னைக்கு சிம்ம ராசிக்குரிய பொதுவான குணநலன்களை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். சிம்ம ராசி ஒரு ஸ்திர ராசி, மேலும் அது ஒரு ஆண் ராசி. சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் ஆவார். மேலும் சிம்ம ராசி ஒரு நெருப்பு ராசியாக இருக்கும். சிம்ம ராசியில் மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம் மற்றும் உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம் இது எல்லாமே சிம்ம ராசிக்குள்ளே அடங்கும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு பகலில் ரொம்ப வலு அதிகமாக இருக்கும், இரவில் கம்மியாக இருக்கும். சிம்ம ராசிக்காரங்க மிகவும் ஆளுமை பண்பு நிறைந்தவராக இருப்பாங்க. அவங்களோட தந்தை மீது அவங்களுக்கு அதிக அன்பு அதிகமாக இருக்கும். இவங்களுக்கு ஒற்றை தலைவலியும் மற்றும் பார்வை குறைபாடும் இருக்கும். பொதுவாக வரம் வாங்கினவங்க தான் சிம்ம ராசியில் பிறப்பாங்க. நல்ல பேரை வாங்கி வச்சிருக்கவங்களும் அவங்க தான். இவங்களில் நிறைய பேர் கண்ணாடி அணிஞ்சிருப்பாங்க. வருமானம்னு பார்த்தா 2 வருமானம் அவங்களுக்கு இருக்கிற மாதிரியான தொழில் அமைப்பு இருக்கும். முன்கோபம் அதிகமாகவும் இருக்கும். இவங்களுக்கு எப்போவுமே உடல் நலனில் ஒரு ஹெல்த் இஷ்யூ அவங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி குழந்தை பிறப்பு வர்றப்போ ஒரு பிரசவத்துலேயும் ஒரு சின்ன பிரச்சனை அவங்க சந்திப்பாங்க. ஆனால் பூர்வீக சொத்துல இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லை, அதை இவங்க அனுபவிக்கிறதுக்கும் இது இல்லை. ஆனால் சோம்பேறித்தனம் இவங்கக்கிட்ட ரொம்ப அதிகமாக இருக்குங்க. சிங்கமாக தான் இருக்கும், ஆனால் மற்றவங்கள தான் வேலை வாங்கும் இந்த சிங்கம். இவங்களுக்கு சித்தர்களின் ஆசீர்வாதம் எப்பொழுதும் இந்த சிம்ம ராசிக்கு இருக்கும். புகழுக்கு அதிகம் மயங்குறவங்களாகவும் இவங்க இருப்பாங்க. ஆனால் வாழ்க்கையில் சின்ன வயசில் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் பின்பகுதியில் ரொம்ப வளமான வாழ்க்கையை வாழ்கிறவங்களாக இருப்பாங்க. பிறரை வழி நடத்தி செல்வதுலேயும் ரொம்ப திறமையானவங்க இவங்க தான். எந்த செயலை செய்தாலும் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். அவங்க சிம்பிளாக செய்யணும்னு நினச்சாலுமே பிரம்மாண்டமாக தான் இருக்கும். இவங்களுக்கு நிர்வாகத்திறன் இவங்களுக்கு ரொம்ப நிர்வாகத்திறமைக்கு பேர் போட்டவங்களே இந்த சிம்ம ராசிக்காரவங்க தான். இவங்க குடும்பத்தில் யாராவது அரசாங்க வேலை பார்க்குறவங்க அல்லது அரசியல் தொடர்புடையவங்க இருப்பாங்க. அது எந்த வழியிலேனாலும் இருப்பாங்க. நாட்டை ஆளும் தகுதி பெற்றவங்களும் இவங்க தாங்க. மகம் ஜெகம் ஆளுங்கிறது பழமொழி. பொதுநலன் கருதி வாழ்கிறவங்களும் இவங்க தான். தைரியமும் வீரியமும் இவங்களுக்கு அதிகம். மேலும் மிடுக்கான தோற்றம் கொண்டவங்களாகவும் இவங்க இருப்பாங்க. ஒரு விஷயம் பிடிக்கலைன்னா எந்த ஒரு விஷயத்தை நேருக்கு நேராக சொல்லிடுவாங்க, பின்னாடி பேச மாட்டாங்க. ரொம்ப துணிச்சல் அதிகமானவங்க. இயற்கையிலேயே தெளிவான அறிவுபூர்வமான சிந்தனை உடையவங்களாக இவங்க இருப்பாங்க. எதிலும் தனித்தன்மை உடையவங்களாகவும் இருப்பாங்க. தலைமை பண்பு வகிக்கக்கூடியவங்க இவங்க தான். எல்லோருக்கும் நல்ல அட்வைஸ் பண்ணுவாங்க. கௌரவம் ஒரு ப்ரெஸ்டீஜுங்கிறது இவங்களுக்கு இருக்கும். ஆனால் இவங்க பாரம்பரியம், கலாச்சாரம், குலதெய்வ வழிபாடு இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப ஈடுபாடு இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஆனால் இவங்களோட ஒரு மைனஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, யாருக்கும் வளைஞ்சு கொடுத்து போக மாட்டாங்க. தப்புனா தப்பு தான், அந்த உணர்வுபூர்வமானதெல்லாம் இருக்காது. தப்பு தாங்கிறதுல அந்த வளைஞ்சு கொடுத்து போகாதனால இவங்களுக்கு சில இடங்களில் கெட்ட பேர் கிடைக்கும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு உஷ்ண சம்பந்தமான நோய்கள் தான் ஏற்படும். மேலும் இருதய சம்பந்தமான பிரச்சனைகளும் இவங்களுக்கு வரும். இவங்க எந்த சவாலாக இருந்தாலும் எளிதாக சமாளிப்பாங்க. சேலஞ்சுன்னு எடுத்தால் இவங்க தான் ஜெயிப்பாங்க. இந்த மக நட்சத்திரம் கேது திசையில் விழுகிறதுனால இவங்களுக்கு ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி அந்த ஞானம் இவங்களுக்கு மற்றவங்கள விட அதிகமாக இருக்கும். ஒரு இன்ட்யூஷன் தோணும், இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிறத முன்கூட்டியே அறியக்கூடிய சக்தியும் இவங்களுக்கு கனவுல கூட தோணும். இல்லைனாலும் அவங்களுக்கு மனசுக்குள்ளே அது வரும். வீரமும் நிறைஞ்சிருப்பாங்க, விவேகமும் இருக்கும் இவங்களுக்கு. இவங்களுக்கு திருமணத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு தான் இந்த திருமணம் நடக்கும். இவங்க பொதுவாக இடம் பூமி எந்தது வாங்கினாலும், வண்டி வாகனம் வாங்கினாலும் கவனம் வேணும். ஆனால் எது எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக சிங்கம் கர்ஜிக்கும். சிவன் வழிபாடு இவங்களுக்கு
மற்றும் பெருமாள் வழிபாடும் நன்மையை தரும். சிங்கம் ஜெயிக்கும், ஜெகத்தை ஆளும். நன்றி, வணக்கம்.